இருங்க 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 இங்க பாரு, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நீங்க பேசுறது உங்க காதுலே விழுதா என்னன்னு தெரியல, பேசிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சொன்னது சரியான விஷயம் தான், கரெக்ட் தான். ஒன்ஸ் கல்குவாரியில் ஒரு தடவை அதை எடுத்துட்டாங்கன்னா அதை மறைக்கணும். சில நிறைய இடங்கள்ல எம்சாண்ட்லாம் போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்படுறேன். பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்னது கிராவல் அண்ட் ஆர்டினரி எர்த். கிராவல் அள்ளினதுக்கு அப்புறம் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அதுல என்ன அள்ளினான்னு யாருக்குமே தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அள்ளும் போதே மானிட்டர் பண்ணா மட்டும்தான் அதை கரெக்டா அள்ளுறாங்களா இல்லைன்னு பண்ண முடியும். அள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மழை வந்துச்சுன்னா எவ்வளவு அள்ளாங்க, எப்படி அள்ளாங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரச்சனை இதோட விடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெற்றிவேல், திரு சா வெற்றிவேல், இல்ல 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 இருங்க 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 ஒரே நிமிடம் ஒரே நிமிடம், நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே ஆண்டவங்க இன்றைக்கு ஆளுகின்ற அரசு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, அதுக்கு ரிப்ளை இவங்க கொடுத்துட்டாங்க. இந்த சப்ஜெக்டை இதோட விடுங்க, இதோட விடுங்க. இல்ல இல்ல அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எளிமையால் உயர்ந்தவர், உழைப்பால் வளர்ந்தவர், தடைகளை தாண்டி தமிழகத்தை வழிநடத்தியவர். உறுப்பினருக்கு தாழ்மையா கேட்டுக்கிறேன், இடையூறு பண்ணாதீங்க. நீங்க அமருங்க. உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா இருங்க இருங்க. நீங்க கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா இருங்க இருங்க இருங்க. துறை ரீதியான அமைச்சர் அதுக்கான பதில் அவருக்கு கொடுத்துட்டாரு. இருங்க 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 இங்க பாரு, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நீங்க பேசுறது உங்க காதுலே விழுதா என்னன்னு தெரியல, பேசிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவரு அதுக்கான நீங்க எழுப்புன ஒரு ஐயப்பாடுக்கு அவர் ஒரு விடை கொடுத்தார். இவர் என்ன சொன்னாரு, துறை ரீதியான அமைச்சர் என்ன சொன்னாரு, மாலை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, என்னோட பதில் உரையில எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருங்க இருங்க, இது பொதுக்கூட்டம் கிடையாது. தயவு செய்து அடுத்த உறுப்பினர் உங்க நேரத்தையும் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு, சரிங்களா, அடுத்த உறுப்பினர் பேசுறதையும் நீங்க எடுத்து பண்ணிட்டு இடையூறு பண்ணாதீங்க. என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீங்க அமருங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க வெற்றிவேல் நீங்க பேசுங்க.